ஆமா, என்னமோ 70,000 சொல்லி பேசிக்கிட்டு இருந்தே, என்னது? நான் அப்படிலாம் சொல்லல. அப்போ அனட்டோலிக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரெட்டிக்கால பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய பிரச்சனை தான். 7 மில்லியன்றது நல்ல அமௌண்ட் தானே. ஆனா எனக்கு தான் சோம்பு. இப்பெல்லாம் யாரோட பேச்சையுமே அவ்வளவு ஈஸியா நம்ப முடியல. யாரு பேச்சு? வேற கிரகங்கள்ல இருந்து வர்றவங்க, ஆர்மிக்காரங்க, இவங்களை பத்தி தான் சொன்னேன். நம்பவே முடியலை. அப்படியா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கொஞ்சம் பணம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் நீங்க என் கெஸ்டா தங்கலாம். உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் உண்டு. என்ன சொல்ற? ஆமாப்பா, நான் ஸ்டே பண்றேன். ஒரு நாள் தான். இங்கு குற்றவாளிகளும் இருக்காங்க, விருந்தாளிகளும் இருக்காங்க. குற்றவாளிகளுக்கு ஒரு நம்பர் கோடு கொடுத்திருக்கோம். அவங்களுக்கு யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு தெரியும். ஆனா விருந்தாளிகளுக்கு வந்தவங்க யாரு, யாரை எப்படி நடத்தணும்னு தெரியாது. இவ்வளவு செக்யூரிட்டி இருந்தும் அதனால பயன் இல்ல. நம்ம பாதுகாப்பே கேலி கூத்த ஆயிடுச்சு. நீ என்னவா இங்க இருக்க போற? சொல்லு, கேக்குறல்ல? நீ என்னவா இருக்க போற? நான் இங்க இருந்து கிளம்ப போறேன். சுடுகாட்டுக்கு வழி தேடி போற. எனக்கு இந்த மாதிரி கண்கள் கிடைக்குமா? அதுக்கு சில கொலைகள் பண்ணணும். நிறைய பண்ணிருக்கேன். அப்படி கொலை பண்ணவங்க எல்லாம் எங்க கொண்டு போய் இருப்பீங்க? வெளிச்சமே இல்லாத இடத்துல வச்சிருக்கோம். இங்க டாக்டர்ஸ் இல்ல. இருந்திருந்தா உன் கண் இப்ப என்கிட்ட இருந்திருக்கும். புரியுதா? என்ன பண்ண போற? அந்த பாட்டில் உனக்கு தேவையானது இருக்கு. நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியுதா? ஜாக். ஜாக்கி இறந்துட்டா. உடம்பு சரியில்லாதனால அவளால வாழ முடியல. இப்ப என் பேரு கிரியா. இப்ப நான் ஒரு புது உயிர், ஒரு மிருகம். ஆனா அவரால உங்களை ஒண்ணும் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா கடவுளை நீங்க நம்புறதும் கிடையாது, கும்பிடுறதும் கிடையாது. யாரும் எதுவும் பண்ண முடியாது. எங்களால முடியாதா? சரி, நாம வந்த விஷயத்த பேசுவோம். ரெடிக்கு எங்க இருக்கா? உண்மையிலேயே ரெடிக்கு எங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, அவன் எங்க இருந்து வந்தானே உங்களுக்கு தெரியுமா?
பாதையை பார்த்து வாங்க. எனக்கு எலிமெண்டல்ஸ் காத்துல பறக்கிறத பார்க்க ரொம்ப பிடிக்கும். நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உங்களால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும்னா அதை எனக்கு செஞ்சு காமிக்க முடியுமா? இப்பவே முயற்சி பண்ணி பாருங்க. என்னால எங்க வேணாலும் போக முடியும். உங்களை நீங்க காப்பாத்திக்கங்க. ரெடிக்கு பத்தி கேட்டதுக்கு நான் சரியான பதில் சொல்லிட்டேன். அவனால உங்களை எதிர்த்து போராட முடியும். அவன் ஒரு ஃபியூரியன், மறந்துடாதீங்க. உங்களோட தலைவரோ வேற யாராலையோ ரெடிக்கு அழிக்க முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. அவன் தன்னோட யுத்தத்தை ஃபியூரியன் கிரகத்தில இருந்து தொடங்கிட்டான். ஆபத்து உங்களுக்கு தான். உங்க மார்ஷல் என்ன முயற்சி பண்ணாலும் எதுவும் நடக்காது. புரியுதா? மரணம் அவருக்குத்தான். என் மனசுல தோன்றத நான் சொல்லிட்டேன். இப்ப ரெடிக் தான் இருக்கிற இடத்துல இருந்து தப்ப முடிவு பண்ணிட்டான். கூடிய சீக்கிரம் உங்களை சந்திப்பா. மறந்துடாதீங்க. சாப்பாட்டு நேரம். மிருகங்களை அவிழ்த்து விடுங்க. போங்க. நீங்க பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. அவளை நல்லா செக் பண்ணு. அவ எங்கேயாவது பிளேட சொருகி வச்சிருப்பான்.